viewers, welcome to our channel Grammar in Hands. இந்த வீடியோல degrees of comparison ஓட part 2 பார்க்க போறோம். நம்ம degrees of comparison ஓட part 1 வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுல இதுக்கான ரூல்ஸ் போட்டிருந்தோம். அந்த ரூல்ஸை நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்கும்போது it will be easy for you to understand. இதுல எக்ஸசைஸ் பார்க்க போறோம். அதோட டைப்ஸ் பார்த்தோம். இப்போ அது அந்த 3 டைப்ஸ் அதாவது டிகிரியோட 3 டைப்ஸ் பார்த்தோம். இப்போ அதோட எக்ஸசைஸ் மாற்றும் போது அதாவது ஒரு டிகிரில இருந்து இன்னொரு டிகிரிக்கு மாற்றும் பொழுது அதுல 3 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் பார்க்க போறோம். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் டைப் என்ன சொல்லுதுன்னா கம்பேரிசன் பிட்வீன் 2 திங்ஸ். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டைப்ல only 2 திங்ஸ், கம்பேரிசன் பிட்வீன் 2 திங்ஸ் அல்லது 2 பர்சன்ஸ்க்கு மட்டும் நடக்கிறதா இது டைப் 1. It has positive and comparative degrees only. அப்ப first typeல positive degree comparative degree மட்டும்தான் இருக்கு. superlative degree கிடையாது. no superlative degree. இப்போ இந்த first typeலயே ரெண்டு கேசஸ் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா comparison between two equal things. ரெண்டு ஈக்குவலான திங்ஸ். இவங்க அவங்கள விட பரவாயில்லாமல இல்ல அப்படின்னு அர்த்தம். ரெண்டு பேருமே ஈக்குவல். இப்போ இது அதை விட ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்னு சொல்லும்போது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்றோம். அதுதான் என்னது கம்பேரிசன் பிட்வீன் 2 ஈக்குவல் திங்ஸ் ஒரு கேஸ். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கம்பேரிசன் பிட்வீன் 2 அன்ஈக்குவல் திங்ஸ். ஒன்னை விட இன்னொன்று ஒரு ஸ்டெப் லோயராவோ ஹையராவோ குவாலிட்டி அதோட இருக்கலாம். அந்த மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கிறது இன்னொரு டைப். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்ம அதோட பாசிட்டிவ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு திங்ஸ் அல்லது திங்ஸ் தான் ஜென்ரலா போட்டிருக்கு. மேபி திங் ஆர் பர்சன்ஸ் இல்லையா. அப்ப இது திங் 1 இங்க திங் 2 போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் சென்டர்ல வெர்ப் எப்பவுமே ஒரு சப்ஜெக்ட் பின்னாடி வெர்ப் வந்துருது இல்லையா. வெர்ப் வந்த பின்னாடி பாசிட்டிவ் இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். பாசிட்டிவ்னு சொல்லும் போது ஆஸ் போட்டு அந்த அப்ஜெக்டிவ் போட்டு என்ன பண்ணுவோம் ஆஸ் எழுதுவோம். பாசிட்டிவ் டிகிரின்னு சொல்லும் போது ஆஸ் போட்டு இந்த டேஸ் அந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஸ் அப்ஜெக்டிவ் ஆஸ் போடுவோம். இதே கம்பேரிட்டிவ் சொல்லும்போது இந்த இதை மட்டும் மாத்திக்கிறோம். இந்த திங்கை மட்டும் மாத்திக்கிறோம். முன்னாடி திங் 2 வந்துடும், பின்னாடி திங் 1 வந்துடுது. நெக்ஸ்ட் என்னைக்கும் போல வேர்பு போடுறோம். அப்ப பாசிட்டிவ்ல நாட் இல்லைன்னா கம்பேரிட்டிவ்ல நாட் போடணும். பாசிட்டிவ்ல நாட் இருந்தா கம்பேரிட்டிவ்ல நாட்டை ரிமூவ் பண்ணிடுவோம். அப்ப இது பாசிட்டிவ்கான ஃபார்ம் ஆஸ் அப்ஜெக்டிவ் ஆஸ் போடுறோம். இதே கம்பேரிட்டிவ் ஃபார்ம்னா என்ன பண்ணுவோம், அந்த அப்ஜெக்டிவ் கூட ஈயா சேர்த்தோம் இல்லையா. கம்பேரிட்டிவ்னாவே கம்பல்சரி பின்னாடி THEAN தேன் வந்துடணும். அப்போ ஒரு டிகிரி சூப்பர்லேட்டிவ்ல கொடுத்துருக்கா கம்பேரிட்டிவா பாசிட்டிவான ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா பாசிட்டிவ் டிகிரின்னு சொல்லி சொன்னோமா அதுல AS ஆஸ் இல்லைன்னா சோ இருக்கும். ஆஸ் கம்பல்சரி இருக்கும். சோ கொடுத்தாலும் ஆஸ் கம்பல்சரி இருக்கும். அப்ப அதுல ஆஸ் கொடுத்து அப்ஜெக்டிவ் கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம அதை we can identify that is in positive degree. சப்போஸ் ER கொடுத்திருக்காங்க, ER கொடுத்திருப்பாங்க மோர் தென் 1 syllable சொல்லி சொன்னா முன்னாடி மோர் கொடுத்திருப்பாங்க. ஆனா கம்பல்சரி THEAN தேன் இருக்கும். தேன் இருந்ததுன்னா அது கம்பேரிட்டிவ் டிகிரி. இதே நீங்க சூப்பர்லேட்டிவ் டிகிரி பாத்தீங்கன்னா THE தான் இருக்கும். சஃபிக்ஸா EST சேர்த்திருப்பாங்க, இல்லைன்னா முன்னாடி மோஸ்ட் சேர்த்திருப்பாங்க. இதை வச்சு நம்ம கொடுத்துருக்கிறது என்ன டிகிரி அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு we can change it to other degrees. இது ரெண்டு ரூல்ஸ். நீங்க இந்த ரெண்டு ரூல்ஸ் ஸ்டெப்ஸ் மனப்பாடம் பண்றதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். See our first example. ராஜு இஸ் as clever as ராணி. அப்ப ராஜு ராணி அளவுக்கு பிரில்லியன்ட். அவ எவ்வளவு பிரில்லியன்ட்டோ கிளவரோ அதே அளவு ராஜு கிளவர்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் ஈக்குவலி டேலண்டட் இல்லையா. அப்ப இதுதான் இப்ப சரியா வருதா கம்பேரிசன் பிட்வீன் 2 ஈக்குவல் திங்ஸ்னு. அப்ப இது அதுக்கான எக்ஸாம்பிள். அப்ப ராஜு ராணி அளவுக்கு கிளவர்னு சொல்லும் போது ராணி ஒண்ணு ராஜுவோட கிளவர் கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா கிடையாதுன்னு சொல்லும் போது இல்லைன்னு சொல்றோம் இல்லையா. அப்ப நாட்டு வந்துருது இல்லையா. அப்ப இதுல ஆஸ் வந்ததுனால இது எதுல இருக்கு பாசிட்டிவ் டிகிரியில. நம்ம இந்த ரூல்ஸ் பார்க்காம நம்ம சொல்லலாம். நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ராஜுவே ராணியும் மாத்துவோம், இடம் மாத்துவோம். அப்ப ராணி முன்னாடி வந்துரும். நெக்ஸ்ட் வெர்ப் போடுவோம் இல்லையா. அடுத்து நான் என்ன சொன்னேன் பாசிட்டிவ்ல நாட் இல்ல, கம்பேரிட்டிவ்ல நாட் போடணும். போட்டாச்சு. அப்ப இஸ் கூட நாட் போட்டாச்சு. இஸ் நாட். நெக்ஸ்ட் அந்த கம்பேரிட்டிவ்கான ஃபார்ம் சிங்கிள் சிலபிள் அந்த பின்னாடி ஈயா சேர்த்துவோம். அப்ஜெக்டிவ் என்னது கிளவர். கிளவரோட ஈயா சேர்த்துனா கிளவரர். அப்புறம் என்ன போடணும் தேன் போடணும். அந்த முன்னாடி இந்த திங் 1 கொண்டு விடும்பொழுது என்ன ஆயிருது நம்மளோட ஆன்சர் ராணி இஸ் நாட் கிளவரர் தேன் ராஜு. See our next example. Rose is not more beautiful than Dahlia. Rose ஒன்னும் டேலியா விட ரொம்ப அழகெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு என்ன அர்த்தம். ரெண்டு ஒரே அழகுதான் அப்படின்னு சொல்றோம். இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா நம்ம என்ன டிகிரி கொடுத்துருக்காருன்னு பாருங்க. கம்பல்சரி இந்த மோர் கொடுத்துருக்கிறோம். தேன் வேற வந்திருக்குது. அப்ப கொடுத்துருக்கிறது என்ன டிகிரி கம்பேரிட்டிவ் டிகிரி. கம்பேரிசன் பிட்வீன் ஒன்லி 2 திங்ஸ். அப்ப டைப் 1ல கம்பேரிட்டிவ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும் பாசிட்டிவ் டிகிரிக்கு மாத்தணும். பாசிட்டிவ் டிகிரிக்கு மாத்தும் போது இங்க நாட் இருக்கனால நம்ம நாட் போட மாட்டோம். பாசிட்டிவ் டிகிரியோட ஃபார்மேட் என்னது ஆஸ் போட்டு அட்ஜெக்டிவ் போட்டு ஆஸ் போடணும். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு திங்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்ப ரோஸ் பின்னாடி பேர் டேலியா முன்னாடி வந்தோம் இல்லையா. அப்ப டேலியா போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்
போட்டு என்ன பண்ணுவோம் verb போடுவோம். அப்போ verb இங்க என்ன இருக்கு is போட்டுடலாம். அடுத்து என்ன பண்ணுவோம் as adjective as இங்க என்ன adjective இருக்கு beautiful. அப்போ எப்படி சொல்லலாம் Dahlia is as beautiful as Rose. See, this is our answer. இப்போ நம்ம வந்து கேஸ் 2 பார்க்கலாம். கேஸ் 2 கம்பேரிசன் பிட்வீன் டூ அன்இக்குவல் திங்ஸ் இல்லையா. இந்த ரூல் வந்து அதே மாதிரி தான், அதோட பாசிட்டிவ் என்னவோ கம்பேரிட்டிவ் என்னவோ அதே தான். அங்கே நம்ம வந்து பாசிட்டிவ் பார்க்கும்போது பாசிட்டிவ்ல நாட் வராது, இங்கே வந்து என்ன வருது நாட் வருது. அதே மாதிரிக்கு அங்கே திங் 1 லாஸ்ட்ல திங் 2 நெக்ஸ்ட் திங் 1க்கு அப்புறம் verb இதெல்லாம் ஓகே. இப்போ இந்த நாட் போட்டதுனால என்ன ஆகுதுன்னா இங்கே என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நாட் இல்லாததுனால as adjective asன்னு போட்டோம். ஆனா இங்க நாட் இருக்கிறதுனால என்ன பண்ணணும் நாட் வந்தாவே சோ போட்டு தான் என்ன பண்ணணும் adjective போடணும். அப்ப இந்த இடத்துல என்ன வரும் அந்த அதோட adjective போடணும். அப்ப so adjective as போட்டு நெக்ஸ்ட் திங் 2 நம்ம எழுதிடுவோம். கம்பேரிட்டிவ் டிகிரின்னு சொல்லும்போது அந்த திங்ஸ் வந்து மாத்துறோம். திங் 2 முன்னாடி வந்துடுது, திங் 1 பின்னாடி போயிருது. verb as usual போட்டுறோம். இங்க நாட் இருக்கிறதுனால இங்க நாட் வராது. இது என்னது அட்ஜெக்டிவோட இஆர் போட்டு தென் கம்பேரிட்டிவ் இஆர் போட்டு கம்பேரிட்டிவ் தென் போடுறது தானே கம்பேரிட்டிவ்க்குரிய ஃபார்ம். இப்போ இந்த ரூல்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஸ்ரீலங்கா இஸ் நாட் சோ லார்ஜ் அஸ் இந்தியா. ஸ்ரீலங்கா வந்து இந்தியா அளவுக்கு பெருசு கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னா என்ன அர்த்தம் சரினா இந்தியா தான் பெருசு, ஸ்ரீலங்கா இந்தியாவை விட பெரிது அல்ல உறுதியா சொல்லிட்டாங்க. அப்ப இந்தியா தான் ஸ்ரீலங்காவோட பெருசு அப்படின்னு சொல்லும்போது இந்தியா முன்னாடி வந்துருது. வெர்ப் போட்டுறோம். கம்பேரிட்டிவ் லார்ஜோட கம்பேரிட்டிவ் என்னது லார்ஜர். கம்பேரிட்டிவ் சொன்னோம்னா என்ன போடணும் தேன் போடணும். ஸ்ரீலங்கா பின்னாடி வந்துருது. ஹியர் தி கேஞ்சஸ் இஸ் லாங்கர் தென் கோதாவரி. கங்கையாறு வந்து கோதாவரியை விட நீளமானது. அப்ப நீளமானதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப கோதாவரி கங்கை அளவுக்கு நீளம் கிடையாது இல்லைன்னு சொல்லணும். இப்ப கோதாவரி போட்டாச்சு, பீஸ் போட்டாச்சு, இல்லைங்கிறதுக்கு நாட் போட்டாச்சு. நாட் போட்டா நம்ம அஸ் அட்ஜெக்டிவ்ஸ் போடாம என்ன போடுவோம் சோ அட்ஜெக்டிவ் அஸ் போடுவோம். இந்த இடத்துல அட்ஜெக்டிவ்னா என்னது எப்படி இருந்தது, எப்படிங்கிற கேள்விக்கு பதிலா சொல்றது என்னது அட்ஜெக்டிவ். எப்படி இருந்தது நீளமாக இருந்தது. அப்ப லாங்குங்கிறதா என்னது அட்ஜெக்டிவ். அப்ப இஸ் நாட் சோ லாங் ஆஸ் இந்த தி கேஞ்சஸ் வந்து பின்னாடி வந்துருது. இல்ல நோட் என்ன நீங்க ஒரு குறிப்பு வந்து பண்ணணும்னா when positive degree has not, பாசிட்டிவ் டிகிரில நாட் இருந்தா கம்பேரிட்டிவ் டிகிரி does not have, கம்பேரிட்டிவ் டிகிரில வந்து நாட் வராது. வைஸ் வர்சனா அப்படி திருப்பி சொல்லிக்கலாம். பாசிட்டிவ் டிகிரில வந்து நாட் வந்து இல்லைன்னா கம்பேரிட்டிவ் டிகிரில நாட் வந்து யூஸ் பண்ணணும். இன்னும் ஒரு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்த டைப்புக்கு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். பாருங்க மோர் எக்ஸாம்பிள் ஃபார் டைப் 1. ஃபர்ஸ்ட் வின்டர் இஸ் கூலர் தென் சம்மர். வின்டர் வந்து சம்மரை விட கூலர் அப்படின்னு என்ன அர்த்தம்? சம்மர் வந்து வின்டர் அளவுக்கு கூல் அல்ல, ரைட். அப்ப அல்லன்னா நாட் போடணும். சம்மர் முன்னாடி வந்துருச்சு, வின்டர் பின்னாடி போயிடுச்சு. அப்ப பின்னாடி இந்த சம்மரை நம்ம முன்னாடி போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன போடணும் வேர்பு போடணும். இல்லைன்னு சொன்னதுனால நம்ம என்ன போடணும் நாட் போடணும். இங்க தான் இருக்கனால கம்பேரிட்டிவ்ல கொடுத்துருக்காங்க, நம்ம என்னத்துக்கு போடணும் பாசிட்டிவ் போடணும். நாட் போட்டா ஆஸ் போட மாட்டோம், என்ன போடுவோம் சோ. So adjective as, so cool as. இந்த winter வந்து முன்னாடி வந்தது. So our answer is summer is not so cool as winter. நீங்க ரூல்ஸ்க்கே போக வேண்டாம், இப்படியே சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ராம் இஸ் மோர் ஆக்டிவ் தென் சோமுன்னு சொல்றாங்க. அப்ப ராம் வந்து சோமு விட ஆக்டிவ்னு சொன்னா சோமு ராம் அளவுக்கு ஆக்டிவ் இல்லை. கொடுத்துருக்கிறது என்ன டிகிரி தேன் இருக்கிறதுனால கம்பேரிட்டிவ் டிகிரி. அப்ப பின்னாடி இருக்கிற சோமு முன்னாடி வந்துடுறாப்ல வந்து சோமு போட்டுறோம். நெக்ஸ்ட் வெர்பு இஸ் போட்டுறோம். சோமு வந்து ஆக்டிவ் இல்லைன்னு சொல்லும் போது இந்த வெர்பு கூட நாட் போட்டோம், இஸ் நாட் போட்டுறோம். இப்போ நாட் போட்டதுனால சோ அட்ஜெக்டிவ் ஆஸ். அப்ப சோ ஆக்டிவ் ஆஸ் போட்டு ராம் போட்டுறோம். ஹியர் யூ சி ரோசி இஸ் ஆஸ் கிளவர் ஆஸ் மலர். அப்ப ரோசி வந்து மலர் அளவுக்கு பிரில்லியன்ட். அப்ப ரெண்டு பேருமே ஈக்குவலி டேலண்டட் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? மலர் ஒன்னும் ரோசியை விட கிளவர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப இங்க கிடையாதுன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா மலர் அப்படின்னு சொல்லிடுறோம். இல்லை இருக்கு இல்ல, அப்ப வெர்பு போட்டுறோம். மலர் இஸ் நாட் போட்டுறோம். இப்ப இங்க வந்து என்னது ஆஸ் போட்டதுனால பாசிட்டிவ் கொடுத்துக்கிறாங்க. இங்க என்ன பண்ணணும் கம்பேரிட்டிவ் சொல்லும் போது கிளவரோட கம்பேரிட்டிவ் என்னது கிளவரர். கம்பேரிட்டிவ் நம்ம என்ன பண்ணுவோம் தேன் போடுவோம், தென் ரோசி. அப்ப மலர் இஸ் நாட் கிளவரர் தென் ரோசி. See this example, Joseph ran faster than ஜூலின்னு கொடுத்துருக்கோம். அப்ப ஜோசப் வந்து ஜூலியை விட ஃபாஸ்டா வேகமாக ஓடினான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா வந்து ஜோசப் ரன் ஃபாஸ்டர் தென் ஜூலின்னா அவன் வந்து அவனை விட வேகமாக ஓடி. ஜோசப் வந்து ஜூலியை விட வேகமா ஓடினானா என்ன அர்த்தம்னா ஜூலி வந்து ஜோசப் அளவுக்கு வேகமா ஓடல. அப்ப ஓடலைன்னு சொல்லும் போது என்ன ஆகும் நாட் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் ஜூலியை முன்னாடி கொண்டு போயிடுறோம். நெக்ஸ்ட் வேர்புக்கு வரணும். வேர்ப் என்னன்னா வந்து ரேன்.
அப்போ ரன் சொல்லும்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா டிட் போட்டு அதோட ப்ரெசென்ட் ஃபார்ம் எழுதணும். ரன்னு தானே ஒரு ரன் ப்ரெசென்ட் டென்ஸ், ரன் பாஸ்ட் டென்ஸ், எகெயின் ரன் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நம்ம படிச்சு வச்சிருப்போம். அப்போ இந்த ரேனை வந்து டிட் பிளஸ் ரன்னு பிரிப்போம். இங்கே நாட் இல்லாதனால நாட் போட போகிறோம். அப்போ இந்த டிட்டுக்கு ரன்னுக்கு நடுவில் தான் என்ன பண்ணணும், நம்ம நாட் போடணும். அப்போ ஜூலி டிட் நாட் ரன்னு எழுத இல்லைன்னு வரலாம், டிடின்ட் ரன். அப்போ நாட் போட்டதுனால ஆட்டோமேட்டிக் இது என்ன ஆயிரும், சோ அப்ஜெக்டிவ் ஆஸ் போட்டுரும். அப்போ சோ ஃபாஸ்டஸ் ஜோசப் அப்படி வருது. இதே எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, ஜோசப் ரன்ஸ்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஜோசப் ரன்ஸ் ஃபாஸ்டர் தென் ஜூலின்னு சொல்லும்போது அப்ப ரன்ஸ்னா நம்ம எப்படி பிரிப்போம், வெர்பு கூட எஸ் எந்த டஸ் பிளஸ் ரன்னு பிரிப்போம் இல்லையா. அப்ப இந்த இடத்துல என்ன வரும், ஜூலி டசன்ட் ரன் சோ ஃபாஸ்டஸ் ஜோசப்னு வரும். சிம்பிளான மேட்டர் தான். ஒரு 2-3 ரூல்ஸ், அந்த ரூல்ஸை வச்சு நம்ம இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். We hope this will be very useful for you. Thank you. Thank you for watching our channel. Degrees of comparison ஓட next type நம்மளோட next வீடியோவில் பார்க்கலாம். Thank you.